ஆ, இது ஏன்டா என்னடா இது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பொம்மை நிறைய இருக்கு ஃபுல்லா பொம்மை வச்சிருக்கோம். என்ன பிரயோஜனம்? நிறைய பொம்மை நொறுக்கிதான் வச்சிருக்கோம். அதுல நம்ம எவ்வளவு பொம்மை வச்சிருக்கோன்றதான் பார்க்க போறோம். இதே போல போலமா எடுத்துன பாருங்க. இது ஒரு சூப்பரான கார் இருக்கு. இந்த காரை பாருங்க. ஒரு சூப்பரான காரு. இது ஆக்சுவலா ஒரு ரிமோட் காரு. இது வந்து 360 டிகிரில சுத்தம். நம்ம எந்த ஒரு அசிஸ்டண்டே தேவையில்ல, மேன் பவரே தேவையில்ல. ஆனா அது ஒரு காரோட நன்மை இருக்குங்க. எப்படி இருக்கு போங்களா? அடுத்தது இது மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு இது மாதிரி வேணும்னா சொல்லுங்க, நான் லிங்க்ல போடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லா புக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. இது அழகா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10 புக் இருக்கு. இந்த 10 புக் வச்சிருக்கான். படிக்க மாட்டான். அவனுக்கு இது விளையாடுறது பிடிக்கும். ஆனா என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவனுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் இதுதான் அந்த டாக்கிங் கேரக்டர்ஸ். இது செக்கையா இருக்கும். நம்ம ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம் நம்ம வாய்ஸை. என்ன ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது எங்கே வேணுமோ அப்போ அந்த பட்டம் எடுக்கலாம். அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் எதாவது ரைட் கொடுக்குறதுனா கூட ரெக்கார்ட் பண்ணி ஓன் வாய்ஸ் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால நான் இது எங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது இது வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக வாங்கினது. இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். என்ன இருக்கு? இந்த கார். இந்த காரு சும்மா கடைக்கு போகணும். யதார்த்தமா போயிட்டு வாங்கிட்டு வந்த கார். நம்ம இனிமே சும்மா போகக்கூடாது. இந்த கார் பற்றையா ஓடும். நம்ம வந்து கூட ஒரு மணி நேரம் 7.5 பத்தி பண்ணிருக்காங்க. அதனால சுத்தமா போயிட்டு இந்த கார் இதுதான் முக்கியமான ஒரு பாட்டுக்கே வரமே. இந்த பாருங்க, ஒழிச்சு வச்சிருக்கோம். ஒருத்தவங்க லோடைக்காக புக் பண்ணாங்க. இந்த காரை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க காரு இப்போ தனித்தனியாக போகுது. இல்லைங்களா? இந்த பாயிண்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கப்பட்டிருக்கேன். இது ஒண்ணு. இதுக்காக தேடி தேடி விளையாண்டுருக்கேன். இந்த நந்தினியில நிறைய பார்த்துருக்கேன். இது என்ன பண்ணுன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்டார்டிங் ஒரு சைஸா இருக்கு. ஸ்டார்டிங் தேடி இது வந்து அப்டேக்ல பார்த்துட்டோம்னா அதே ஓடிடும். நம்ம ஆன் பண்ணி விட்டா போதும். இடிக்கவே அடிக்காது, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சக்கையா இருக்கும். ரெண்டு இது ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்கோம். இந்த நல்லா அழகா இருக்கு. வச்சிருக்கேன். இப்படி இருக்கு. இப்போ ஒன்றா மைண்ட் ரிலாக்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு மேலே வந்துடும். சரிவாங்க, இது நல்லா சட்டையா இருக்குல்ல. இப்போ இருக்கிறது அடுத்து எங்க போனேன் உள்ள பொம்மை இருக்கு. இந்த பாரு இது குறைய வந்து என்ன நல்ல ஒரு பாரு வந்து அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா சுத்தையா ஓடும். அதாவது எந்த இதுங்கிற விழா வந்து 2 சைடுலயும் ரோட்டேட் தான். இப்ப ஆக்சுவலா அந்த ஊட்டி விட்டா அந்த கொடுத்துருப்பாங்க. இதுல 2 வீலுமே நமக்கு வந்து நம்ம சட்டையா ஓடும், கீழே விழாது. சட்டையா ஆக்சுவலா இது ஏன் டியூப் இது. ஆனா அவன் விளையாடுறதுக்கு பொருளுக்காக அவன் அவன் அவனுக்கு வந்து அவன் எடுத்து வச்சிருவான். அவனோட காய் பாக்ஸ் இருக்கு. அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிங்கிளாலாம் கிடையாது, எல்லாமே பல்க்கு தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது வந்து பொம்மை இருக்கும். குவாலிட்டி பற்றியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா நார்மல் நாடுங்க இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து இது மாதிரி வந்து ஒரு பார்த்தோம்ல ஒரு 6 பொம்மை அந்த பெட்டு இருக்கும். கட்டையாக இருக்கும். கட்டையா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 6 பொம்மை இருந்துச்சு. இதெல்லாம் பரவாயில்ல, பொண்ணு தப்பு பண்ணதெல்லாம் வாழ்க்கையா இருக்கு. எல்லா குழந்தைங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு பொருள் வாங்க இது வாங்கி கொடுக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம தேடி நம்ம போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள ஃபுல்லா குட்டி குட்டி பொம்மைங்க இருந்துச்சு. ஏபிசிடி குட்டி குட்டி ஷேப்லாம் இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி கூட வரும்.
சரிங்களா? ஒரு புக் மூடிட்டு கேட்குறீங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 7 பீஸ் புக் எடுத்த மற்ற எல்லாத்தையும் சொல்லுச்சுன்னா இதில் ஒரு 30 பீஸ் இருக்கு. அந்த பி ஷேப்பு பி வந்து சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா குழந்தைங்களை கூப்பிட்டு இது மாதிரி போட சொன்னால் ஒரு மைண்ட் சூப்பராக இருக்கும். பர்சனல் அது மாதிரி தான் போட்டு இது கொடுத்து அடுத்து வந்து குழந்தைகிட்ட பால் நம்ம இருக்கலாம். ஒரு நிலைமையை வந்து பாருங்க சட்டையா இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாமே வந்து யோசிச்சு தான் வாங்குவாங்க. நாம எதுக்கு கேட்டுக்கணும். இதுவுமே கொஞ்சம் ஒரு டைம் பயங்கரமாக இருக்கிறதுக்காக குழந்தை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேப் கேட்ட மாதிரி இதுல போயிடும். அதனால அவங்களே நீங்க ஒரு வயசு குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அழகாக கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்க எடுத்து போடுறாங்க. இதுல வந்து இன்னும் ஒரு சில வீட்டுல இருக்கிறதுலாம் தூக்கி அதில் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் பொம்மையில நாம சேர்க்கறது இல்லை. கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ உங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பொம்மை ஒரு மேக்னெட்டிக் டைப்ல இருக்கு. இந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்காக செஞ்சு அவங்களுக்கு ஒரு தொழில் காசு வரும் வருமானம் வர்றதுக்காக செஞ்சு விற்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த பொம்மை. இந்த பொம்மை வந்து வாங்கிட்டு வந்தாரு. ஆனா வீட்டுக்கு அவங்க மாற்றத்துக்கு வச்சுருக்கேன் நினைக்கிறேன். இது மாதிரி ரியான் பற்றி ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ ஷான்ஸ் கொடுத்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இப்போ பிடிச்சிருக்கா நினைக்கிறேன்.